கலை சொற்கள். முதல் கேள்வி பாருங்கள். கல்ச்சுரல் வேல்யூஸ், இதோட மீனிங் வந்து பண்பாட்டு விழுமியங்கள். இது சரிதான். அடுத்தது கேபினட், இதோட மீனிங் வந்து அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. இதுவும் சரி. அடுத்தது ஹியூமனிசம், அப்படின்னா மனித நேயம். இதுவும் சரி. அடுத்தது பிலீஃப், இதோட தமிழாக்கம் நம்பிக்கை. இதுவும் சரிதான். கொடுத்துருக்க எல்லா பேருமே கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. பட் நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்கள், அதாவது ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கேபினட், அமைச்சரவை. அடுத்த கேள்வி பாருங்கள். அதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எபிகிராஃபினா கல்வெட்டியல், அது வந்து சரி. அடுத்தது கேவ் டெம்பிள்னா குடைவர கோயில், அதுவும் சரி. அடுத்தது ட்ரெஷரி, இது எதை குறிக்கும்னா கருவூலம். அடுத்தது ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுக்கல், இதுவும் சரி. இந்த கேள்வியிலுமே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அலுவல் சார்ந்த சொற்கள், அதாவது ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற டேர்ம். அப்படி பார்க்க போனால் நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ட்ரெஷரி, கருவூலம். அடுத்தது பாருங்கள். கலை சொல்லை அறிய வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்போட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலனம். ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுவே ஆப்ஷன் ஏல செயலி இருக்குது தெரியுமா, இதோட இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப். அண்ட் ஆப்ஷன் சி முகநூல், இது எதை குறிக்கும்னா ஃபேஸ்புக்கை குறிக்கும். அண்ட் ஆப்ஷன் பி இணையம், இது எதை குறிக்கும்னா இன்டர்நெட்டை குறிக்கும். தேங்க்யூ.